ட்ரம்ப்புக்கு என்ன வேணும், என்னதான் வேணும் அப்படின்னு சொல்ற அளவு எண்ணெய் வளங்கள் மேல பித்து பிடிச்சிருக்காரு ட்ரம்ப். எண்ணெய் இருக்கும் இடத்துல எல்லாம் இந்த ட்ரம்ப் இருப்பார் அப்படின்னு கூட சொல்லலாம். உண்மையாவே ட்ரம்ப்புக்கு ஈரானோட அணுசக்தி மேலதான் அக்கறையா, இல்ல ஈரான் எண்ணெய் வளத்து மேல ஆசையா? இஸ்ரேலும் அமெரிக்காவும் பற்ற வச்ச நெருப்பு இப்ப மத்திய கிழக்கு பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஈரான் மேல அமெரிக்காவும் இஸ்ரேலும் கடுமையான தாக்குதல் நடத்துறாங்க. ஆனாலும் அதை ராணுவ நடவடிக்கை அப்படின்னு சொல்ற ட்ரம்ப் ஏன் அதிகாரப்பூர்வமா போர்னு அறிவிக்கல அப்படின்ற கேள்வி நமக்கெல்லாம் எழுந்திருக்கும். அதுக்கான காரணம் என்ன? அதே போல ஈரான்ல இப்போ ஒரு ஆட்சி முறை நடக்குதுல, அதுக்கு முக்கிய காரணகர்த்தாவா இருந்த கோமேனிக்கும் நம்ம உத்தரப்பிரதேசத்துக்கும் இடையில ஒரு நெருங்கின பிணைப்பு இருக்கு. அது என்ன? அதே மாதிரி நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், டாலருக்கு நோ சொல்ற நாட்டு தலைவர்கள் எல்லாம் அமெரிக்கா ஸ்கெட்ச் போட்டு தூக்கிக்கிட்டு இருக்கு. இப்ப எந்தெந்த நாடுகள்லாம் அந்த வரிசையில் இருக்கு? இதெல்லாம் விட சுவாரஸ்யமான விஷயம், ட்ரம்ப் வைக்கிற குறி உண்மையாவே ஈரானுக்கு தானா, இல்லை ஈரான அம்பா பயன்படுத்தி சீனாவை குறி வைக்கிறாரா ட்ரம்ப்? இந்த எல்லா கேள்விகளுக்குமான பதில்களை அலசி ஆராயலாம் தந்தி டிவியின் நியூஸ் டீப் டைவில். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். முதல் விஷயம், ஈரான் மீதான தாக்குதலை ட்ரம்ப் ஏன் அதிகாரப்பூர்வமா போர்னு அறிவிக்கல? அமெரிக்கால அதிகாரப்பூர்வமா போர்னு யாரால அறிவிக்க முடியும்னா அது அமெரிக்க நாடாளுமன்றத்தால மட்டும்தான் முடியும். இது அமெரிக்க அரசியலமைப்போட ஆர்டிகிள் 1ல தெளிவா குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனா இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட். அமெரிக்க அதிபர் தான் ராணுவத்தோட கமாண்டர் இன் சீஃப், ராணுவ தலைமை தளபதி. இது அமெரிக்க அரசியலமைப்போட ஆர்டிகிள் 2ல சொல்லப்பட்டிருக்கு. அதன்படி அமெரிக்காவுடைய அதிபர் அதிகாரப்பூர்வமா போர்னு அறிவிக்காம கூட ஒரு நாட்டுக்கு படைகளை அனுப்பலாம், வான்வழி தாக்குதல்களை நடத்தலாம், ராணுவ நடவடிக்கைகள் எல்லாம் தொடங்கலாம். இப்ப ஈரான்ல என்ன நடக்குது? ட்ரம்ப் ஈரான்ல மிகப்பெரிய ராணுவ தாக்குதல்களை நடத்திக்கிட்டு இருக்காரு. இதை செய்தி ஊடகங்கள் போர்னு சொன்னாலும் ட்ரம்ப் அந்த வார்த்தையை பயன்படுத்தல. ஏன்னா ட்ரம்ப் போர்னு அதிகாரப்பூர்வமா சொன்னா அதுல கட்டாயம் அமெரிக்க நாடாளுமன்றம் தலையிட வேண்டி வரும். அதுக்காக நாடாளுமன்ற அவைகள் கட்டாயம் விவாதிக்கணும், வாக்கெடுப்பு நடத்தணும். அதுல இதுக்கு கடும் எதிர்ப்புகள் கூட வரலாம். இது தேவையில்லாத ரிஸ்க் அப்படின்னு தான் பொதுவா அமெரிக்க அதிபர்கள் அந்த பாதையை தேர்வு செய்ய மாட்டாங்க. அப்படி அமெரிக்கா கடைசியா அதிகாரப்பூர்வமா போர்னு அறிவிச்சது எப்ப தெரியுமா? 1942ல, அதுவும் உலகப்போர். அப்ப அதுக்கப்புறம் கொரியால, வியட்நாம்ல, ஈராக்ல, ஆப்கானிஸ்தான்ல நடந்ததெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதெல்லாம் வெறும் ராணுவ நடவடிக்கை அப்படிங்கிற பேர்ல நடந்திருக்கு. அதிகாரப்பூர்வமா அதை போர்னு அமெரிக்கா அறிவிக்கல. வியட்நாம் போருக்கு அப்புறம் 1973ல அமெரிக்க நாடாளுமன்றம் போர் அதிகார தீர்மானம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை நிறைவேற்றுது. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு அமெரிக்க அதிபர் தாக்குதலுக்கு படைகளை அனுப்புறாருன்னா 48 மணி நேரத்துக்குள்ள அமெரிக்க நாடாளுமன்றத்துக்கு தகவல் தெரிவிக்கணும். 60 நாட்களுக்குள்ள அதுக்கு அமெரிக்க நாடாளுமன்றம் அனுமதி வழங்கலைன்னா உடனடியா அந்த நடவடிக்கையை அமெரிக்க அதிபர் நிறுத்தணும். அதாவது சட்ட ரீதியா அதிபர் ராணுவ நடவடிக்கையை தொடங்கலாம், ஆனா நாடாளுமன்ற அனுமதி இல்லாம அதை நீண்ட காலம் தொடர முடியாது. அதனாலதான் அதிபர்கள் பொதுவா இம்மினன்ட் த்ரெட், அதாவது உடனடி அச்சுறுத்தல் அப்படிங்கிற ஒரு சொல்ல பயன்படுத்துவாங்க. இப்ப ட்ரம்ப்பும் அதே வார்த்தையை பயன்படுத்தி தான் தாக்குதலை தொடங்கினாரு. இந்த இடத்துலதான் ஒரு அதிர்ச்சிகர தகவலும் வெளியாகி இருக்கு. அதாவது உளவுத்துறை இப்ப ஈரான் உடனே அமெரிக்காவை தாக்க போகுது அப்படின்னு ஆதாரத்தை காட்டினா அமெரிக்க அதிபர் அந்த அச்சுறுத்தலை பயன்படுத்தி தாக்குதலை நடத்தலாம். நான் அமெரிக்கர்களை காப்பாத்துறதுக்காக தான் கஷ்டப்பட்டு ஈரானை தாக்குனேன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா ஈரான் தான் முதல்ல தாக்குதல் நடத்த தயாரா இருந்ததா எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்னு அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகன் சொல்லியிருக்கிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இதுதான் அமெரிக்க எதிர்கட்சியான ஜனநாயக கட்சி வார் ஆஃப் சாய்ஸ், தேர்ந்தெடுக்கப்பட்ட போர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஈரான் அமெரிக்காவை அழிக்க போறதில்ல, வேற வழியே இல்லைங்க எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு அவசர கட்டாயமும் இல்லை. ஆனாலும் தன்னோட நலன்களுக்காக தொடங்கப்படுற போர் அப்படின்னு கூட இதை சொல்லலாம். ஒரு நாட்டின் மேல இன்னொரு நாடு தாக்குதல் நடத்துது அப்படின்னா அதுக்கு பதிலடி கொடுக்கிறது வார் ஆஃப் நெசசிட்டி, அவசியமான போர். ஆனா ட்ரம்ப் கையில எடுத்திருக்கிறது அவசியமே இல்லாத போர். ஆக ஈரான் மேல தொடுக்கப்பட்டிருக்கிறது போர் தான், ஆனா போர் இல்லை, அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அடுத்து இப்ப அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலால படுகொலை செய்யப்பட்ட ஈரான் உச்சபட்ச தலைவர் காமேனிக்கு முன்னாடி ஒருத்தர் ஆட்சி செஞ்சாரு. அவர்தான் ருஹல்லா கொமைனி. அவருக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் இடையில ஒரு நெருக்கமான பிணைப்பு இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம்.
நமக்கெல்லாம் தெரியும், கோமேனி 1979 இஸ்லாமிய புரட்சியை வழிநடத்தினாரு. மேற்கு நாடுகளோட ஆதரவோட இருந்த ஈரான் ஷாவை ஆட்சியிலிருந்து அகற்றி ஈரான் ஆட்சியை ஒரு இஸ்லாமிய ஆட்சியை மாத்தினாரு. மதமும் அரசியலும் பிரிக்க முடியாதது அப்படிங்கிறது தான் அவருடைய கோட்பாடு. அந்த சிந்தனை தான் இன்னைக்கும் ஈரானை வழிநடத்திக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஈரானோட ஒப்பற்ற தலைவருக்கும் இந்தியாவுக்கும் இடையில ஒரு தொடர்பு இருக்கு. என்ன அப்படின்னா, கோமேனியோட தாத்தா சயித் அஹ்மத் முசாவி ஹிந்தி உத்தரப்பிரதேசத்தோட பாரபங்கி பகுதியில தான் 1800ஆம் ஆண்டுல பிறந்திருக்காரு. லக்னோல இருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தூரத்துல இந்த இடம் இருக்கு. அப்ப முகலாய ஆட்சி சிதைஞ்சு பிரிட்டிஷ் ஆட்சி வளர்ந்துகிட்டு இருந்த சமயம் 1830 அவர் இந்தியா விட்டு வெளியேறினாரு. முதல்ல ஈராக் நாட்டின் நஜஃப் நகரம், இதுதான் ஷியா இஸ்லாமிய பிரிவினருடைய முக்கிய புனித நகரமா பார்க்கப்படுது. இங்க இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் 1834க்கு முன்னாடி ஈரானுடைய கோமைன் அப்படிங்கிற நகரத்திலையும் குடியேறினார். இந்திய வேர்களோட நினைவா அவர் ஹிந்தி அப்படிங்கிற குடும்ப பெயரையும் வச்சுக்கிட்டாரு. கொமைன்லயே அவருக்குன்னு ஒரு குடும்பம், குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க. அவங்கள ஒருத்தர் தான் முஸ்தபா. அவர் தான் ருஹல்லா கோமேனியோட அப்பா. ஆக ஈரான் உச்சபட்ச தலைவராக இருந்த ஒருத்தருக்கும் இந்தியாவுக்கும் இடையில இப்படி ஒரு நெருக்கமான பிணைப்பு இருக்கு. அடுத்து, அமெரிக்க டாலருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற நாடுகளோட தலைவர்கள் எல்லாம் அமெரிக்கா ஸ்கெட்ச் போட்டு தூக்குது அப்படின்னு பார்த்தோம்ல. உலகளாவிய வர்த்தகத்துல அமெரிக்க டாலர் மீதான சார்பை குறைக்கணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டை ஈரான் தொடர்ந்து எடுத்திருக்கு. அமெரிக்கா விதிச்சிருக்க கடுமையான பொருளாதார தடைகள் காரணமா சர்வதேச வர்த்தகத்துல அமெரிக்க டாலரை பயன்படுத்தும் சார்பை குறைக்கணும் அப்படின்னு ஈரான் பலமுறை வெளிப்படையா சொல்லியிருக்கு. குறிப்பா ஈரானை குறிவச்சு அமெரிக்கா விதிச்ச தடைகள் தீவிரமடைந்த காலகட்டங்கள்ல டாலர் அடிப்படையிலான பண பரிவர்த்தனைகளுக்கு மாற்று வழிகளை தேடும் முயற்சியில ஈரான் ஈடுபட்டுச்சு. அமெரிக்கா டாலர் ஆதிக்கம் கொண்ட தனது நிதி அமைப்பையும் டாலர் அடிப்படையிலான உலக சந்தைகளையும் தடை விதிப்பில் ஒரு கருவியா பயன்படுத்திக்கிட்டு வருது இப்ப வரைக்கும். டாலர் அடிப்படையிலான வங்கி பணிகள் மற்றும் வர்த்தகத்திலிருந்து ஈரானை துண்டிச்சதால அதோட எண்ணெய் மற்றும் சர்வதேச பண பரிவர்த்தனைகள் கடுமையா பாதிக்கப்பட்டுச்சு. அதனால உள்நாட்டுல பொருளாதார அழுத்தமும் பணவீக்கமும் தீவிரமடைஞ்சது. அதனால டாலர் அல்லாத வர்த்தக வழிகளை ஈரான் தேடிச்சு. யூரோ, யுவான், ரூபாய் முறைகள்லையும் வர்த்தகம் பண்ணுது. உண்மையை சொல்ல போனா வெனிசுலா அதிபர் மதுரோவை இப்ப சமீபத்துல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சிறைப்பிடிச்சார்ல, அந்த மதுரோவும் ஒரு காலத்துல அமெரிக்க டாலருக்கு எதிராக இருந்தவர் தான். வெனிசுலாவுக்குள்ள அந்த நாட்டோட நாணயமான பொலிவரை தவிர அமெரிக்க டாலரை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது மாதிரியான கடுமையான விதிகள்லாம் கூட இருந்துச்சு. ஆனா போக போக என்னாச்சு அப்படின்னா, வெனிசுலாவுடைய பொருளாதாரம் சரிஞ்சது, பணவீக்கம் தீவிரமடைஞ்சது. ஆக டாலர் எதிர்ப்பு நடைமுறைக்கு அங்க ஒத்து வரல. பல அரசுகள் டீடாலரைசேஷன் பத்தி பேசினாலும் அமெரிக்க டாலர் மீதான சார்பை குறைத்த நாடுகள் ரொம்ப கம்மி. ரஷ்யா தன்னோட எரிசக்தி வர்த்தகத்தை சீனாவோட யுவான் மற்றும் பிற நாணயங்கள்ல மேற்கொண்டது. அதே மாதிரி சீனாவும் தன்னோட யுவான் நாணயத்தை சர்வதேச வர்த்தகத்துல பயன்படுத்த வலியுறுத்தது. குறிப்பா ரஷ்யா, மத்திய கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்காவின் சில பகுதிகளுடன் உள்ள வர்த்தக ஒப்பந்தங்கள்ல இதை முன்னெடுக்குது. அப்புறம் பிரேசிலும் கூட அந்த வரிசையில இந்தியாவும் இருக்கு. இப்படி டாலருக்கு எதிராக மூச்சு விட்டா கூட ட்ரம்ப் உடனே வரியை போட்டு பயமுறுத்துவாரு. அந்த நாடுகளெல்லாம் டார்கெட் பண்ணி தொலை கொடுப்பாரு. அதே மாதிரி தான் ட்ரம்ப்புக்கு ரொம்ப பிடிச்சது எது தெரியுமா? எண்ணெய் தான், ஆயில். நல்லா கவனிச்சோம்னா எண்ணெய் வளம் எந்தெந்த நாடுகள் கிட்ட எல்லாம் அதிகமா இருக்கோ அந்தந்த நாடுகள் மேலதான் ட்ரம்ப்போட கண்ணு இருக்கும். இப்ப ஈரான் மேல அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்திருக்கிறதால ஈரான் பதிலடியா ஈரானுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஹோர்முஸ் நீரிணையை முடக்கியிருக்கா. அந்த குறுகிய கடல்பாதை வழியாதான் மத்திய கிழக்கிலிருந்து இந்தியா உள்ளிட்ட ஆசிய நாடுகளுக்கு எண்ணெய் வர்த்தகம் பெரும்பாலும் வருது. அந்த வழியா வர்ற எண்ணெயில பாதி சீனாவுக்கு தான் போகுது. ஈரான் மிகுந்த எண்ணெய் வளம் மிக்க நாடு. அமெரிக்க தடைகளால பெரும்பாலான நாடுகள் ஈரான் கிட்ட எண்ணெய் வாங்காட்டியும் கூட சீனா பெரும் அதிக அளவுல வாங்குது. வெனிசுலாவும் அப்படிப்பட்ட எண்ணெய் வளம் மிக்க நாடுதான். அந்த வெனிசுலா அதிபர் மதுரோவை சிறைப்பிடிச்சு எண்ணெய் வளத்தை கைப்பற்றினாரா ட்ரம்ப்? அதுக்கெல்லாம் என்ன காரணம் சொன்னாரு? முன்னாடி வெனிசுலா போதைப் பொருள் கடத்தல் நாடு அப்படின்னு சொல்லி தாக்குதல் நடத்தினாரு. இப்ப ஈரானுக்கு என்ன கதை சொல்லியிருக்காரு? ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிச்சு உலகத்தை அழிச்சிரும் அப்படின்னு சொல்லி தாக்குதல் நடத்தினாரு. அந்த ஈரான்ல இருந்து சீனாவுக்கு தான் அதிக அளவுல எண்ணெய் போகுது. இப்ப ஈரான் அடிச்சா அந்த எண்ணெய் விநியோகத்துல ஒரு தடை வரும்ல. வெனிசுலா மாதிரியே ஈரானையும் கைப்பற்றி அந்த எண்ணெய் வளத்தை அமெரிக்காவுக்கு சொந்தமாக்கிக்கணும் அப்படிங்கிறது தான் ட்ரம்போட திட்டம் அப்படின்னு கூட ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. உண்மை என்ன அப்படிங்கிறது போக போகத்தான் தெரியும்.